கோவை மாவட்டம் சோமையனூரில் பிடிபட்ட சின்னத்தம்பி யானையை லாரியில் ஏற்றும் முயற்சி நடைபெற்று வருகிறது. அதை நேரலையில் பார்க்கலாம். மகினா Magi, dia mau bikin apa? Live sir. கோவை மாவட்டம் சோமையனூர் பகுதியில் பிடிப்பட்ட காட்டு யானையான சின்னத்தம்பியை லாரியில் ஏற்றும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கும்கி யானையின் உதவியுடன் லாரியை உள்ளே ஏற்றும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தற்போதைய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குருசாமி மீண்டும் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். குருசாமி, தற்போது பிடிப்பட்ட சின்னத்தம்பி யானையை கும்கி யானை மூலம் லாரியில் ஏற்றும் முயற்சி நடைபெற்று வருகிறது. எவ்வளவு வனத்துறை அதிகாரிகள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? யானைக்கு ஏற்கனவே மயக்க ஊசி செலுத்தப்பட்டிருந்ததே, அதனுடைய உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வருகிறதா? இன்று காலை பிடிக்கப்பட்ட இந்த சின்னத்தம்பி காட்டு யானையானது தற்போது கும்கி யானைகள் உதவியுடன் லாரியில் ஏற்றக்கூடிய பணியானது துவங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இந்த பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது கும்கி யானைகள் மூலம் இந்த சின்னத்தம்பி காட்டு யானையை லாரியில் ஏற்றுவதற்கு முயன்றார்கள். ஆனால் அந்த சின்னத்தம்பி யானையானது தற்போது அங்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புத்தள நீர்வீழ்ச்சியில் சிக்கிக் கொண்டது. தற்போது அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருப்பினும் அந்த சின்னத்தம்பி யானையானது இந்த பகுதியிலிருந்து விலகி பகுதிக்கு சென்று விடாமல் இருப்பதற்காக தொடர்ச்சியாக 2 புறங்களிலும் கும்கி யானைகளை நிறுத்தி 2 புத்தள நீர்வீழ்ச்சிகளும் அருகிலே நிறுத்தி இந்த காட்டு யானையான சின்னத்தம்பியை லாரியில் ஏற்றுவதற்கான முயற்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் வனத்துறையினுடைய முயற்சிக்கு இந்த சின்னத்தம்பி காட்டு யானையானது ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. ஒத்துழைப்பு அளிக்காமல் தொடர்ச்சியாக முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது. சின்னத்தம்பி காட்டு யானை மயக்க நிலையில் இருந்தாலும் அந்த வனத்துறையினுடைய முயற்சிக்கு இதுவரை ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அந்த கும்கி யானையினுடைய தந்தங்கள் மூலமாக காட்டு யானையின் பின்புறமாக முட்டி தள்ளியும் உடன்படாமல் நின்று கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சின்னத்தம்பி காட்டு யானையானது மயக்க நிலையில் இருந்தாலும் கூட இன்னும் அது அந்த ஒத்துழைக்க மறுப்பதன் காரணமாக இந்த யானையை லாரியில் ஏற்றுவது சற்று சிரமமான காரியமாக இருக்கிறது. இதிலும் தொடர்ச்சியாக வனத்துறையினர் தற்போது முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 புத்தக இயந்திரங்களை அருகில் நிறுத்தி தொடர்ச்சியாக அந்த காட்டு யானையை ஏற்றுவதற்கான முயற்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முயற்சிக்கு சின்னத்தம்பி காட்டு யானை இதுவரை ஒத்துழைக்கவில்லை. லாரியில் ஏற மறுத்து கொண்டிருப்பதன் காரணமாக சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் தொடர்ச்சியாக முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த காட்டு யானையானது யானையுடைய பாதி உடல் தற்போது லாரியில் ஏற்றப்பட்டு விட்டது. தற்போது கும்கி யானைகள் மூலம் உதவியுடன் தற்போது மிகுந்த வேகத்துடன் தற்போது சின்னத்தம்பி காட்டு யானை தள்ளப்பட்டு லாரியில் ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஒரு பலவந்தமாக இந்த காட்டு யானையை கும்கி யானை உதவியுடன் தற்போது வனத்துறையினர் லாரியில் ஏற்றி இருக்கிறார்கள். இந்த சின்னத்தம்பி காட்டு யானையானது இதே பகுதியில் பல ஆண்டுகளாக சுற்றித்திருந்த நிலையில் அது இதுவரை வசித்து வந்த அந்த பகுதியிலிருந்து தற்போது இடமாற்றம் செய்யப்படுகிறது. அந்த இடமாற்றத்திற்கு ஒத்துழைக்கும் வகித்து போராடி வரக்கூடிய அந்த சின்னத்தம்பி காட்டு யானையை தற்போது ஒரு மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு தற்போது வனத்துறையினர் லாரியில் ஏற்றி இருக்கிறார்கள். தற்போது அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காயத்ரி, குருசாமி, கும்கி யானையோட உதவியோடு இந்த யானை தற்போது லாரியில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது தந்தத்தால் முட்டி உள்ளே யானையை ஏற்றி இருக்கிறது. இதனால் அந்த சின்னத்தம்பி யானைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதா? மருத்துவர்கள் அது யானையினுடைய உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்களா? மருத்துவ குழுவினர் தொடர்ச்சியாக யானையை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரை சின்னத்தம்பி யானைக்கு பெரிய அளவில் உடலில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் தற்போது இந்த கும்கி யானைகளுக்கு தந்தங்கள் மூலமாக குத்தி ஏற்றி வாகனத்தில் ஏற்றிய போது அந்த சின்னத்தம்பி காட்டு யானையுடைய பின்பகுதியில் லேசான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த லாரியில் ஏற மறுத்து சின்னத்தம்பி யானை அடம் பிடித்த போது அது அருகில்
இயந்திரத்தில் சிக்கிக் கொண்டது. அப்போது அவருடைய பக்கவாட்டு பகுதிகளில் லேசான காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. எனினும் வழக்கமாக காட்டு யானைகளை பிடித்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது இதுபோன்று யானைகளுக்கு காயங்கள் ஏற்படுத்துவது என்பது ஒரு வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எனினும் மருத்துவ குழுவினர் தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த யானைக்கு மீண்டும் ஒரு முறை மயக்க மருந்தானது செலுத்தப்படும். இதுவரை 14 மில்லி மருந்து மயக்க மருந்தானது 3 முறை செலுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது லாரியில் காட்டு யானை ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது மீண்டும் ஒரு முறை மயக்க மருந்தானது செலுத்தப்பட இருக்கிறது. அப்படி மயக்க மருந்து செலுத்தப்பட்ட பின் அந்த காட்டு யானைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களுக்கு மருந்தினை தடவுவதற்கும் தொடர்ச்சியாக சிகிச்சை மேற்கொள்வதற்கான பணிகளையும் வனத்துறை மருத்துவ குழுவினர் மேற்கொள்ள இருக்கிறார்கள். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தற்போது காட்டு யானை. குருசாமி, நீங்க இணைப்பில இருங்க. மீண்டும் ஒரு முறை மயக்க ஊசி செலுத்துவதால் யானையனுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ குழுவிடம் நீங்கள் விவரங்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள். தற்போது நம்முடைய இணைப்பில் வனவிலங்கு ஆர்வலரான திரு ஆண்டனி ரூபின் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கோவை மாவட்டம் சோமையனூர்ல பிடிப்பட்ட ஒரு காட்டு யானையை வனத்துறையினர் கும்கி யானையோட உதவியோட அந்த தந்தத்தால முட்டி லாரியில ஏற்றக்கூடிய ஒரு முயற்சி நடந்திருக்கு. ஒரு காட்டு யானையை பிடிக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கறது வனத்துறை இப்படிதான் கையாளணுமா? இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒழுங்கா ஸ்ட்ராட்டஜைஸ் எதுவும் பண்ணாம சொக்குலேன்னு வச்சு அதுக்கப்புறம் கும்கி யானை வச்சு ரொம்ப எக்ஸசிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்க. நீங்க பாத்தீங்க இதே அந்த மதுக்கரை மகாராஜா யானை முன்னாடி இருந்துச்சு. இதே மாதிரி எக்ஸசிவ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது அடிபட்டு இப்போ அதுக்கு அங்க டிரான்ஸ்பர் பண்ணி அங்க ரீச் ஆகிறதுக்குள்ள இறந்தே போயிருச்சு. ஸோ இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க என்பது இப்போ 16 ml செடேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னும் அக்ரெசிவா ஆயிட்டு இருக்குது. பிகாஸ் இவங்களோட என்ன பேக்ரவுண்ட் தெரியாது. ஏன்னா அது வைல்டு, என்ன சாப்பிட்டுச்சா இல்லையா அது பார்க்காம கொடுத்துட்டே இருக்காங்க. இது இன்னும் அக்ரெசிவ். இப்போ வண்டியில போட்டாலும் அக்ரெசிவ் ஆகி அங்கங்க அடிச்சுக்கும். இதனால இதுக்கு நிறைய இன்ஜுரி ஆகி டெத் ஆகிறது கூட சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம். இல்ல, இதே மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பகுதியில விநாயகம் அப்படிங்கிற ஒரு யானையும் இந்த முயற்சியில தான் எடுத்துட்டு போனாங்க. அது முதுமலை வனவிலங்கு காப்பகத்துல பாதுகாப்பா விட்டாங்க. ஆனா அந்த சின்னத்தம்பிங்கிற யானை ஏற்கனவே அக்ரெசிவான ஒரு யானையா இருக்கு அப்படின்னு வனத்துறையினர் சொல்லியிருந்தாங்க. அப்ப இதை எப்படி கையாண்டிருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது முன்னாடியே மக்களே பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணல. இது லோக்கலா சில பேர் மட்டும் பண்ணி இது இஷ்யூனால்தான் இவ்வளவு பெருசா ஆயிருக்கு. அதுவும் இல்லாம ஊருக்குள்ள வர்றது வெரி ஃபியூ பீப்புள் தான் எஃபெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ கிராப் ரீடிங் பாத்தீங்கன்னா இவங்க காட்டுக்குள்ள போறதுனால இந்த யானை வெளியே வருது. இல்லைன்னா பாதி பேர் இப்போ உள்ள காட்டு போக நிறைய நம்ம மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் நிறைய வரப்போகுது. இல்ல, இன்னொரு விஷயம், இப்ப இந்த மாதிரி பிடிபடுற காட்டு யானைகளை கொண்டு போய் வனத்துலதான் விடுறாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியா அந்த கோவை பகுதியில இது மாதிரி காட்டு யானைகள் ஊருக்குள் வர்றது அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. அது அடிப்படையா நம்ம எதை மாற்றணும்? முதல்ல நம்ம காரிடோரே நம்ம அழிச்சிட்டு இருக்கோமே. நிறைய இடத்துல யானை போற தடத்தெல்லாம் அதுக்கு மேல ஆக்கிரமிச்சு பண்ணி இந்த மாதிரி பில்டிங்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விவசாயம் பண்றதா இருக்கட்டும், இது அவங்க இடத்துக்குள்ள நம்ம போறதுனால்தான் நம்ம அவங்க இடத்துக்குள்ள போயிட்டோம். அவங்க நம்ம இடத்துக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம தான் அவங்க மேல பழி போட்டுட்டு இருக்கோம். சும்மா வீணா நம்ம அது இருக்கு. காலங்காலமா அவங்க போற வழித்தடத்து மேல இவங்க எல்லாம் போறதுனாலதான் பிரச்சனையே. நன்றி திரு ஆண்டனி ரூபின். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக. தற்போது வனவிலங்கு ஆர்வலரான திரு ஆபித் அவர்கள் மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த கோவை மாவட்டம் சோமையனூர் பகுதியில சின்னத்தம்பிங்கிற காட்டு யானை பிடிபட்டு அதை ஒரு பல கட்ட முயற்சிக்கு பிறகு கும்கி யானை உதவியோடு லாரியில ஏத்திருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு போற யானைகள் திரும்ப திரும்ப ஊருக்குள்ள வர வருது அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இது வனத்துறையினர் இந்த விவகாரத்தை யானையை கொண்டு போற முயற்சி எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது சரியான முறையில மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரியா பாத்தீங்கன்னா யானைகள் வழித்தடத்துல இந்த பில்டிங்ஸ் இது இருக்கிறதுனாலதான் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது மாதிரிதான் எனக்கு தோணுது. அதாவது இந்த யானை எதுக்காகங்கிறது இந்த இடத்த விட்டு மாத்துறாங்கன்றது ஃபர்ஸ்ட் பாக்கணுங்க. அந்த யானைகள் யானைகள் அதோடைய வழித்தட அதோடைய ஏரியாவை விட்டு மாத்துறதுன்றது ரொம்ப தவறான ஒரு இது. ஏன்னா அதுக்கு தனிப்பட்ட வழிகள் அதுக்கு தெரியும். அதோட அம்மா அதுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த வழியில தான் அந்த யானை போயிட்டு இருக்கும். இந்த யானை அங்க அவ்வளவு தொந்தரவு பண்ணி இருக்கா, இந்த மாதிரி விவசாயங்கள் பாதிச்சிருக்கா, இல்ல ரொம்ப தொந்தரவு பண்ணி இருக்கா அந்த ஊரை அப்படின்றது பார்க்கணும். திரும்பி அந்த யானையோட ஹெல்த்தை நம்ம செக் பண்ணணும். அதாவது அந்த யானையை நம்ம ரீலொகேஷன் பண்ணும்போது அந்த ரீலொகேஷனுக்கு அது சூட்டபிளான ஏரியாவுக்கு கொண்டு போறாங்களா, அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான வாகனத்துல அவங்க ஏத்துறாங்களா,
அதே மாதிரி கும்கி யானையை வச்சு அவங்க எப்படி அதை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஏத்துறாங்க, அந்த அதுக்கு தகுந்த இடத்துல வச்சு அவங்க கரெக்டான படி ஏத்துறாங்களான்றது கூட நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னும் போது அதுக்கு வாய் இல்லை, எனக்கு இது இந்த வண்டியில இப்படி ஏற முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு இருக்காது. அதுல என்னன்னா நம்ம தான் வந்து கரெக்டா ப்ராப்பரா பார்த்து கரெக்டான அந்த யானைக்கு வந்து நம்ம அந்த யானையை மாத்தினா கரெக்டான இடத்துக்கு மாற்ற முடியுமா, கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா, அது ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கான்றது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது. இல்ல இப்போ அந்த யானையை வந்து கும்கி யானையோட தந்தத்து மூலமா தான் ஏத்திருக்காங்க. அப்படி ஏத்தும் போது முட்டி அந்த காயங்கள் சின்ன சின்னதா இருக்கு. ஏற்கனவே மயக்க ஊசி செலுத்தப்பட்ட ஒரு யானை தான். மீண்டும் அதுக்கு சிகிச்சை அளிக்கணும்னா மயக்க ஊசி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும்னு அங்க இருக்கக்கூடிய மருத்துவ குழு சொன்னதா எங்க செய்தியாளர் களத்துல இருந்து சொல்றாரு. அப்ப ஒரு யானையினுடைய ஒரு இது மாதிரியான விஷயங்களை திணிக்கும் பொழுது அதனுடைய குணாதிசயமே மாறுபடுறாதா? கண்டிப்பா மாறுங்க, கண்டிப்பா மாறும். அதாவது நாங்க இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு விஷயம் சொல்றோம். இங்க வளர்த்துற ஒரு யானை வந்து முதுமலை டைகர் ரிசர்வ்ல இருந்து வளர்த்துற ஒரு மசினின்ற ஒரு யானை வந்து இங்க காட்டுல இருந்து பிடிச்ச யானைக்குட்டி. அதை வளர்த்துற ஒரு யானை இங்க இருந்து கொண்டு போகும்போது இதுக்கு நாங்க கண்டிப்பா எங்களுடைய இதுல இருந்து நாங்க அவங்களுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு யானையை வந்து இவங்க எப்படி வந்து கோவிலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம். கோவிலுக்கு கொண்டு போன அந்த யானை வந்து அங்க வந்து ஆளை அடிச்சது இல்லைங்களா, 2 ஆளை அடிச்சு கொண்டு இல்லைங்களா. அப்போ வந்து நாங்க சொல்றது அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா அதை வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு வந்து அதுக்கு மயக்கூசி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு நேரம் அதுக்கு அதோடைய டோசேஜ் எவ்வளவு நேரம் தாங்கப்படும். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து இந்த தந்தத்தால ஆக்சுவலி வந்து கும்கி யானையை வச்சு தள்ளும்போது தந்தத்தால குத்தாது, ஆக்சுவலி தும்பிக்கையை வச்சு தான் தள்ளும். அப்போ ப்ராப்பரான இடத்துல நிறுத்தி இருக்க மாட்டாங்க. அந்த வண்டியையும் இந்த யானை ஏத்துற இடமும் வந்து ப்ராப்பரான இடமா இருக்காது. நன்றி திரு ஆபித். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. கோவை சோமையனூரில் பிடிப்பட்ட காட்டு யானையான சின்னத்தம்பியை மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய லாரியில் வனத்துறை அதிகாரிகள் ஏற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு மயக்க நிலையில் இருக்கக்கூடிய இந்த கும்கி யானையான மயக்க நிலையில் இருக்கக்கூடிய சின்னத்தம்பி யானையினுடைய தந்த பகுதியில் சிறிது காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று கும்கி யானையினுடைய தந்தத்தை உபயோகப்படுத்தி யானையை லாரியில் ஏற்றக்கூடிய ஒரு முயற்சி நடைபெற்றதனால் அந்த பகுதியிலும் யானைக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மருத்துவ குழு தெரிவித்திருப்பதாக செய்தியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இணைப்பில் வந்த வன ஆர்வலர்கள் கூறியது இப்படி ஒரு முயற்சியில் யானையை ஏற்றக்கூடாது என்பதுதான். இதற்கான பாதுகாப்பான ஏற்பாடுகள் இன்னும் சிறப்பாக செய்திருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். தற்போது மிகுந்த சோர்வோடும் மயக்கத்தோடும் பிடிப்பட்ட சின்னத்தம்பி யானை அங்கு லாரியில் நின்று கொண்டிருக்கிறது. அது குறித்த தற்போதைய தகவல்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்டும். தகவல்களுக்கு நன்றி குருசாமி.